நண்பர்களே, எனது ரசிக பட்டாளமே, இப்போ மனோர படத்தில் கலைஞர் திரைக்கதை வசனம் எழுதியிருப்பார். அவரை மாதிரிலாம் அடுக்கு மொழியில், கவிதை மொழியில், சொற்பொழிவு மூலியமாக நம்மளால் டைலாக் பேச முடியாது. இருந்தாலும் அந்த படத்தை நான் பார்த்துருக்கேன். எனக்கு தெரிஞ்சது, என் பேர் எம் பாலசுப்ரமணியன். நான் ஒரு ஆர்டிஸ்ட், எஸ்எம்எல் பாலா. என்னை நீங்கள் எல்லோரும் பார்த்துருக்கலாம். ஆரம்பிக்கிறேன். புருஷந்தம்பரே, புரட்டுக்காரியின் உருட்டு வெளியில் உலகத்தை காண்பவரே, மானம் என்று நல் வாழ்வன கண்ட மரவந்தர் பரம்பரையில் மாசாக வந்தவரே, மயிலுக்கும் வந்திக்கும் வித்தியாசம் தெரியாத மதிவனரே, குளிர் நிலவே, கொல்லிக்கட்டை என கூறி குருடரே, என் தாயின் அன்பின் பிறப்பிடம், அறநொடியின் இருப்பிடம், கருணை வடிவம், கற்றும் திருவுருவம், மாசற்ற மாணிக்கம், அவர்களை அவதற்குரிய உமது அங்கங்களை பிளாந்தருவேன். இந்த துரோக பேச்சுக்கு தூண்டிவிட்ட துர்க்கன் உடலை துண்டாடுவேன். தைரியம் இருந்தால், தோளிலே வலுவிருந்தால் எடுத்துக்கொள்ளும் உமது வாளை. தைரியம் இல்லாவிட்டால் தலுக்குக்காரியின் குலுக்குச் சிற்பியில் கோலையாக விட்டிருந்தால் புற முதுகு காட்டி ஓடும் கலிங்கத்து பிராணியே, மறைக்க வந்த கால்யூரிலே கால் பிடாரில் இடிப்பட ஓடும். ஏன் அவமானமாக இருக்கிறதா? ஏன் அந்நிய கிறிஸ்த சின்னஞ்சிறு புலிவே, ராஜவிக்கிரமே, பழிவாங்கும் பக்தன் பூசை செய்ய வந்திருக்கிறான். அப்படியே நின்றாலும் அசையாமல் நில்லும் இந்த சித்து வேலைக்கார ரத்தத்தை கொண்டு உமக்கு அபிஷேகம் பண்ணுகிறேன். இந்த நாசக்காரின் நரம்புகளால் உம்மை மாலை சூட்டுகிறேன். முல்லை சிரிப்பின் போதையில் புகழ்வர் அந்த பல்லை எடுத்து உமக்கு அர்ச்சனை பண்ணுகிறேன். படும் பாவிப்பார், நீயும் உன் பஞ்சனை ராணியும் படும் பாட்டை பார். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே பெல் பட்டனை அமைக்கிறேங்க. நான் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறேன். என்னங்க, யூடியூப்பில் ஏற மாட்டேங்க, வாட்ஸ்அப்பில் வந்துட்டு வீடியோ ஏற மாட்டேங்க. இப்படி எதிரின்னு போனால் நம்ம பொதுவில் எல்லாம் ஒற்றுமையாக வாழணும், ஒன்று சேர்ந்து வாழணும். ஆண்டவன் படைப்பு எல்லாம் ஒரே படைப்பு தான், ஆணு பெண்ணுது மாற்றம்தான். ஆனால் இங்கே ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொரு டைப்பில், ஒரு குணரகசியத்தில், ஒவ்வொரு கூட்டமும் ஒவ்வொரு கொள்கையெல்லாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது நல்ல விதிமுறைன்னா எல்லாத்துக்கும் வரக்கூடிய அவசியம். அதுக்கு நம்ம வரவேற்பு கொடுக்கலாம். மற்ற இதை அந்த டேஞ்சர் கிரிமினல் வர விடாமல் கொஞ்சம் பார்த்துக்கங்க. இதோடு நான் முடித்துக்கொள்கிறேன். உங்களிடமிருந்து நான் முடித்துக்கொள்கிறேன் ப்ரோக்ராமை. டைலாக் மாதிரி பேசி ஒரு ப்ரோக்ராமை நான் உங்கள் மத்தியில் நான் கொடுத்துக்கிட்டு இருப்பேன். வாழ்வேன், உங்களோடு எப்பவும் வாழ்ந்து கொண்டே இருப்பேன். வாழ்க வளமுடன், வளர்க வாழ்க, வாழ்ந்து கொண்டே இருப்பேன், வாழ்ந்து கொண்டே இருப்பேன். மக்களே, என் ரசிக பட்டாளமே, உங்களிலிருந்து விடைபெறுகிறேன். ஆசாபாசமாக ரொம்ப பழவிட்டேன். அதனால் உங்களை விட்டு செல்ல விருப்பம் இல்லாமல் ஒட்டுன கதை, பிடிச்ச கதை, மண்ணோடு செருப்பில் சேர்ந்தவத கதை மாதிரி சில ப்ரோக்ராமும் கதையும் சொல்லிக்கிட்டு இருக்கேன். முடித்துக்கொள்கிறேன். ஏதாவது அளவுக்கு அதிகமான ஏதாவது பேசியிருந்தால் மன்னிச்சுக்கோங்க, சாரி.